ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 600. இந்த கலியுகம் எனும் இருள் சூழ்ந்த காட்டில் ஆன்மீக பாதைக்கு ஆன சிறந்த வழிகாட்டி ஆக வெளிச்சம் இட்டு காட்டும் பகவத்கீதை உண்மை உருவில் உள்ள முக்கியமான பதங்களை மட்டும் வரிசைப்படி காண்போம். 4.40 முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், சாஸ்திரங்களை சந்தேகிக்கும் நம்பிக்கை அற்ற அறிவு குறைந்த மனிதர்கள் இறை உணர்வை அடைவது கிடையாது. அவர்கள் வீழ்ச்சி அடைகின்றார்கள். சந்தேகம் கொள்ளும் ஆத்மாவிற்கு இந்த உலகிலோ மறு உலகிலோ இன்பம் கிடையாது. 4.42 அறியாமையினால் உன் இதயத்தில் எழுந்த சந்தேகங்கள் ஞானமெனும் ஆயுதத்தால் அழிக்கப்பட வேண்டும். யோக கவசம் பூண்டு பரதகுலத்தோனே எழுந்து போர் புரிவாயாக. 5.2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், செயலை துரத்தல் பக்தியுடன் செயல்படுதல் இரண்டுமே முக்திக்கு ஏற்றதாகும். ஆனால் இந்த இரண்டில் செயலை துறப்பதை விட பக்தி தொண்டில் செயல்படுவது சிறந்ததாகும். 5.6 இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்ச்சி உட்படுத்தாது. ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டு இருக்கும் சிந்தனை உடைய மனிதன் தாமதம் இல்லாமல் பரம்பொருளை அடைய முடியும். 5.7 மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் தூய ஆத்மா அனைவருக்கும் பிரியம் ஆனவன். அனைவரும் அவனுக்கு பிரியம் ஆனவர்கள். எப்போதும் செயலில் ஈடுபட்டு உள்ள போதிலும் அத்தகு மனிதன் பந்தப்படுவது கிடையாது. 5.10 பற்று இல்லாமல் தனது கடமைகளை செய்து பலன்களை பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அர்ப்பணிப்பவன் தாமரை இலை எவ்வாறு நீரால் தீண்டப்படுவது கிடையாதோ அதுபோன்று அவன் பாவ விளைவுகளால் தீண்டப்படுவது கிடையாது. 5.16 அஞ்ஞானத்தை அழிக்கும் ஞானத்தால் ஒருவன் தெளிவு அடையும் போது பகல் நேரத்தில் சூரியன் எல்லாவற்றையும் வெளிச்சப்படுத்துவதை போன்று அவனது ஞானம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகின்றது. 5.18 அடக்கம் உள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்று அறிந்த தன் அடக்கமுள்ள பிராமணன், பசு, யானை, நாயை தின்பவன், கீழ்ஜாதி என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றார்கள். 5.20 எவன் ஒருவன் விரும்பியவற்றை அடைவதால் மகிழ்ச்சியும் விரும்பாதவற்றை பெறுவதால் துயரமும் அடைவது கிடையாதோ எவன் ஒருவன் ஸ்திர புத்தி உடனும் மயங்காமலும் இறை விஞ்ஞானத்தை அறிந்தவனாகவும் இருக்கின்றானோ அவன் ஏற்கனவே பிரம்மனில் நிலை பெற்றவன் ஆவான். 5.22 ஜட புலன்களின் தொடர்பினால் வரும் இன்பம் துன்பங்களுக்கு காரணமாக இருப்பதால் அறிவு உடையோன் அதில் பங்கு கொள்வது கிடையாது. குந்தியின் மகனே, இத்தகு இன்பங்களுக்கு ஆரம்பமும் முடிவும் இருப்பதால் அறிவு உடையோன் இவற்றினால் மகிழ்ச்சி அடைவது கிடையாது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்